Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல 3D pen தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3D pen வாங்கி அது வந்து ஃபுல்லா வர்க் ஆகாம இருந்தது. அதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் இன்னொரு 3D pen ரிட்டர்ன் பண்ணி வாங்கிட்டு அது யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படினு சொல்லியிருந்தேன். அதனால நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அது இன்னைக்கு தான் வந்திருந்துச்சு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்லையா, அதுக்கு அப்புறம் 2 நாள்ல ரிட்டர்ன் பண்ணேன். அதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்திருந்தது. ஓகே, அத வந்து நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இதில் வந்து ஃபிலமெண்ட் இருக்குது. ஃபிலமெண்ட் வந்து வேறு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர்ஸ் இருக்குது, அப்புறம் 2 கலர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேட்லாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜர் வயர், அதுக்கப்புறம் அந்த 3D பெனுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் பென்னு கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரே வந்து கிடச்சிருக்கு. அந்த வகையில் கொஞ்சம் ஹாப்பி தான். ஆக்சுவலி போன தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச கலரும் வரல, ஃபிலமெண்ட்டோட கலரும் பிடிச்ச கலர் வரல, அதே மாதிரி யூஸும் ஆகலை இல்லையா. நம்ம அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தடவை வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேட்லாக் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. அது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வேணாம், யூஸ் பண்ண தெரியலனா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நானே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். பெரிய ஒரு கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, சார்ஜர் அந்த வயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னு வேணும்னா அதுக்கு தனியாக காசு ஆகும். ஓகேவா, நான் வந்து பின்னு வேணாம், வயர் மட்டும் போதும்னு சொல்லிட்டு கம்மியாக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படி வயரோடு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபா அந்த மாதிரி கிட்ட வந்தது. ஓகே, இப்போ வந்து நான் அந்த வயரை என்கிட்ட இருந்தது சார்ஜர் பின்னு, அந்த பின்னில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சார்ஜர் வயர் வந்து இந்த பின்னுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பென்னை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாலே, பின்னாடி மேலே இருக்கிற ஹோல்ஸில் ஃபிலிமெண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த ஃபிலிமெண்ட் ஹீட் ஆகி வெளியே வரத்துக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். அப்புறம் இந்த சைடு அப்படியே ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபிலிமெண்ட் வெளியே எடுக்கிறதா இருந்தால். அப்புறம் மேலே இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன், இது வந்து ஸ்பீடு பண்ணுறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக இந்த பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்பரேச்சர்லேயும் வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் குடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் அது டெம்பரேச்சர் வந்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிலிமெண்ட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லையா, பெரிய ஹோல்ஸ் சார்ஜர் வயர் இன்செர்ட் பண்ணுற மாதிரி, அதில் வந்து வயர் இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ஓகே, அந்த டெம்பரேச்சர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு அதை ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு PLA அப்படின்னு தான் காமிக்கும். அந்த லெஃப்ட் சைடில் நான் கட்டை விரல் வச்சுட்ருக்கேன்ல, அங்கே இருக்கிற அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படியே டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டு நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிட்டதுனாலே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து க்ரீன் கலர் லைட் வந்து ஆன் ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் வந்து 119 கிட்ட வந்துட்டதுக்கப்புறம் தான் ஆன் ஆனிச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிலிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஃபிலிமெண்ட் எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு ஹோல் சொன்னாலும் அதில் தான் இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வீடியோவில் கேமராவில் வந்து கரெக்டாக அது வரல, வெளி சைடு போயிட்டுருக்கு. சாரி, நான் கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து வீடியோ அந்த கேமரா பார்க்காமே பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு தெரியல. ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த ஃபிலிமெண்ட்டை அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா இல்லாமல் பின்னாடி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து உள்ளே போகும். ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகிட்டு அந்த ஃபிலிமெண்ட் வந்து உள்ளே போகிறது நம்மளுக்கே தெரியும். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போது நான் அந்த கட்டை விரல் வச்சுட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் ஏதாவது லெட்டர் எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து எது வேணால் உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நானும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு F லெட்டர் போட்டு பார்த்தேன். லெட்டர் போடும் போது நல்லா வந்தது. ஓகேங்களா, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒன்றோட ஒன்று அந்த எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. அதுக்கு என்னோடய மிஸ்டேக் தான். நான் வந்து அதை சேர்ந்து எழுதாமல் கொஞ்சம் தனித்தனியாக எழுதிட்டேன். அதனால தான் இப்போ இன்னொரு லெட்டர் எழுதிப்பேன். நம்ம கிராஃப்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்க்கலாம் நம்ம சேனல் நேமே. இப்போ நான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேர்த்து லெட்டர்ஸை வந்து சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோட ஒன்று சேர்த்து எழுதினேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த லெட்டர் அப்படியே பிரித்து எடுக்கும் போது சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து எழுதினேன். சேர்த்து எழுதிட்டு நம்ம இப்போ அதை எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பென் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடி உள்ளது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு அப்படி இருந்திருக்கோம்க்கா, நீங்கள் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுங்கன்னு. நான் திரும்ப அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து அது கண்டிப்பாக ரிப்பேரில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும் போதே ரிப்பேரில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் எடுத்து ட்ரை பண்ணல. நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம 3D பென் யூஸ் பண்ணுறதெல்லாம். அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நான் ரிட்டர்ன் பண்ணேன். இப்போ இந்த பென் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் பக்காவாக யூஸ் ஆகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.
கண்டிப்பாக வந்து 3D பென் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் நானும் வந்து கிராஃப்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டேன். கிராஃப்ட் தமிழ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதாமல் கிராஃப்ட் தனியாக தமிழ் தனியாக எழுதினேன். எடுத்ததுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. போன தடவை கொடுத்துருந்த கலர்ஸே வந்து நம்மளுக்கு பிடிக்கல, இந்த தடவை நம்மளுக்கு எல்லோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. ஏதோ ஒன்று நல்ல வேளை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்காது. பட் எனிவே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி இன்னொரு பின்னு நம்மளுக்கு பிடிச்ச கலரில் வாங்கியாச்சு. ஓகே, பிங்க் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நான் போன தடவை தான் சொல்லிட்டு இருந்தேன், பிங்க் கலரில் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு யோசிச்சேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பிங்க் கலரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளோ டிசைன்ஸ் எதுவும் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வரைஞ்சிட்டு தான் உட்காந்தேன் அந்த ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு. அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த ஷீட் எங்கே போணுச்சுன்னு தெரில. அதனால அதுக்கப்புறம் இப்போ அவசரமாக இந்த பெண்ணு வந்தோடனே இதுவும் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இதை நான் எடுத்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ளவரை யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிட்டு அதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வரைஞ்சிட்டு எடுத்தேன். அது எப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி ஒன்றோட ஒன்று அது பிரிஞ்சு வந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த பென்னில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபிலிமெண்ட்டை வச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்ந்துக்கும். சேர்ந்துட்டதுக்கப்புறம் அது ரெண்டுமே ஃப்ளவரு கீழே இருக்கிற அந்த லீஃப் இதெல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது மாதிரி ஒரு ஸ்டிக்னஸாக இருக்குது, நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு போகும். நம்மளோட ஹார்ட் க்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஹார்ட் க்ளூ ஸ்டிக்ஸில் வந்து பண்ணியிருப்போம் ஒரு சில திங்ஸு. அதில் பண்ணும்போதுலாம் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டே போகும். பட் இதில் அப்படி இல்லைனா ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நான் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். ஃபிலிமெண்ட்டை வந்து பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த ஆரோவை கிளிக் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிலிமெண்ட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வேறு ஒரு கலர் போட்டு பார்க்கலாம். கலர்ஸ் வந்து எல்லோ மட்டும் நல்லா இருந்தது, மிச்சம் இருக்கிற 2 கலரும் கொஞ்சம் டிம்மான கலர்ஸாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரௌன் கலரை வந்து நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த கட்டவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்ல, அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த ஆரோ, அதாவது அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு தெரியல எனக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கீழே இருக்கிற அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருந்தேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பென் ரிவ்யூ பண்ணும்போதே வச்சு அந்த பட்டர்ஃப்ளை தான் வரைஞ்சி வச்சுருந்தது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு சரி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே நான் வந்து இந்த 3D பென் யூஸ் பண்ணி பண்ணேன். இந்த 3D பெனில் என்னென்னா நம்ம வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து லெட்டர்ஸ் எழுதும் போது கையை எடுக்காமல் எழுதணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கையை எடுக்காமல் எழுதணும்னா சரசரன்னு போயிடலாம். பட் வந்து பார்க்க அழகாக வராது. அதனால் நீங்கள் அந்த நிறுத்தணும், அதாவது அது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கட்டவிரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்குங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த பட்டனை வந்து கட்டவிரலில் எடுத்துருங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க, அது வராது. திரும்ப வரணும் அப்படின்னா அந்த கட்டவிரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படின்னா வந்துடும். ஓகேவா, அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற இதை நான் அப்படி தான் பண்ணேன். அதை ப்ரெஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து இந்த பட்டர்ஃப்ளையை ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு க்யூட்டான பட்டர்ஃப்ளை கிடச்சிச்சு. பட்டர்ஃப்ளை தான் இதில் நிறைய பண்ணலாம். இதில் வந்து பெரிய டவர் மாதிரி பண்ணலாம், அப்புறம் பெரிய பாக்ஸ் மாதிரி பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து ஃபிலிமெண்ட் நிறைய தேவைப்படும். அந்த PLA ஃபிலிமெண்ட் வந்து நிறைய தேவைப்படும். அதனால் நான் வந்து சின்னதாக செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த கலர்ஸும் அவ்வளோ பிடிக்கல. நான் முடிஞ்சால் வேறு ஃபிலிமெண்ட்ஸ் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு, இல்லைனா எங்கேயாவது கடையில் ஷாப்பில் கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு அந்த கலராக இருக்கிறதுல ஏதாவது ஃப்ளவர்ஸ்லாம் செஞ்சு அதில் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப்ட் பண்ணேன்னா ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பட்டர்ஃப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், அது நல்லா ஸ்டிக்கியாக காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணேன். ஏன்னா பட்டர்ஃப்ளை நார்மலாக பார்க்குறத விட இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3D எஃபெக்ட்லாம் நல்லா தெரியும். அதனால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே பெண்டிங்காக நிற்கிறதுக்காக நான் அதே 3D பென் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த ஃபிலமெண்ட் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன், அப்படியே ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும், அழகாக இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பட்டர்ஃப்ளை கிடச்சிருக்கு. நீங்கள் பட்டர்ஃப்ளை தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது gift பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன பவுல் மாதிரி பண்ணி பாருங்கள். எக்ஷெல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஷெல்ஸுக்கு மேலே இந்த 3D பென் வச்சுட்டு ஏதாச்சும் ஷேப்ஸ் போடனா கூட நல்லா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த 3D பென் பார்த்திங்கன்னா சீக்கிரமே காஞ்சிருது, நல்லா ஹீட் ஆகிட்டு உடனே காஞ்சிருது. ஹார்ட் க்ளூவாச்சும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி பேப்பர்லலாம் இப்படி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்கவே முடியாது. பட் இந்த மாதிரி 3D பெண்ணை நம்ம பேப்பரில் போட்டோம்னா ஈஸியாக எடுக்க முடியுது. நான் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை ஜாயின் பண்ணி நான் வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா சரி இது வந்து பேப்பரில் மட்டும் தான் வருமா இல்லை எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் வருமானு பார்த்தேன். ஆக்சுவலி இது என்னோடய பேக்ரவுண்டில் வருது, தரையில் வருது, ஒரு கட்டிலில் வச்சு பண்ணோன்னா வருது. அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சில வீடியோஸில் கையிலலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து கையிலலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஷார்ட் வீடியோவில் அந்த ஃபிலிமெண்ட்டை வந்து அப்படியே கையில் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ரிங்கு மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை வெளியே எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதனால் இதை வந்து நம்ம கட்டிலில் எந்த பிளேஸில் வச்சாலும் இது அழகாக நம்மளுக்கு வந்து அதை அப்படியே வெளியே எடுக்க முடிஞ்சிருது ஈஸியாக. ஓகேவா? பேப்பரில் தான் பண்ணணும், பட்டர் ஷீட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் இதே வந்து ஹார்ட் க்ளூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அது எல்லாத்தையும் ஒரு எண்ணெய் அந்த மாதிரி ஏதாச்சும் தேய்ச்சிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. அந்த நம்ம கை பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அங்கே மட்டும் வந்து நீங்கள் கை வைக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். நான் இன்னுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.